ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செல்வாக்கான கட்சிகள் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க வேண்டும் என வழக்கு தொடரப்பட்ட நிலையில் வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மக்கள் ஏன் கொட்டகைக்கு செல்ல வேண்டும், யார்தான் சலுகைகள் வழங்கவில்லை என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் மக்கள் ஏன் கொட்டகைக்கு செல்ல வேண்டும் என்றும் யார்தான் சலுகைகள் வழங்கவில்லை என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தலில் செல்வாக்கான கட்சிகள் மக்களை கொட்டகையில் அடைத்து வாக்காளர்களை தங்க வைத்திருப்பதாகவும் இதனை தடுக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்த EVK இளங்கோவன் காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொகுதி வாக்காளர்களை அங்குள்ள கொட்டகையில் அடைத்து வைப்பதை தடுக்க கோரியும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரியும் கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் சக்தியை சேர்ந்த ராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தொகுதியின் MLA தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமகன் ஈவேரா மரணத்தை தொடர்ந்து 2023 ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது தேர்தலில் போட்டியிட்ட ஆளும் கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யும் வகையில் அங்கு பொதுமக்களை கொட்டகையில் தங்க வைத்து வாக்காளர்களுக்கு உணவு உள்ளிட்ட வழங்கப்பட்டதாகவும் வாக்கிற்கு பணம் வழங்கப்பட்டதாகவும் அதனாலேயே அந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். தற்போதும் நடக்க உள்ள தேர்தலில் கொட்டகை பாணியை பின்பற்றக்கூடும் என அச்சம் தெரிவித்துள்ளதாகவும் எனவே இதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு தொடர்பாக மனு அளித்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் கூறியிருக்கிறார். எனவே தனது விண்ணப்பத்தின் படி வெளியூரிலிருந்தும் வெளி தொகுதிகளிலிருந்தும் வாக்காளர்கள் பாஸ் முறையில் அமல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் முன்பு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது மக்கள் ஏன் கொட்டகைக்கு செல்ல வேண்டும் எனவும் யார் தான் சலுகைகளை வாங்கவில்லை எனவும் தெரிவித்த நீதிபதி மனுவிற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர்.